ஓ, பல பேருக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல வேண்டுதல் வச்சிருப்பாங்க இறைவன்ட்ட. எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பு நல்ல இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க நல்ல பிசினஸ் பண்ணணும், நல்ல தொழில் எனக்கு அமையணும்னு சொல்லி வேண்டுவாங்க. இன்னொருத்தவங்க எப்படின்னா திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு, எனக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இருக்கும். இன்னொருத்தவங்க குழந்தை பேர் தாமதமாகிட்டே இருக்கு, விரைவில் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி மனமாற வேண்டுவாங்க. இந்த வேண்டுதல்கள் அனைத்து நிறைவேறணும்னா நீங்க போகக்கூடிய ஒரே ஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம் தான். அவனுக்கு முன்னாடி போய் நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னென்ன வேண்டுனீங்களோ அந்த நியாயமான வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்கிறது ஐதீகம். ஆனால் திருச்செந்தூருக்கு நீங்க நினைச்சோன்னா போயிடவே முடியாது. முருகப்பெருமான் நினைக்கணும், இன்னாரு இன்ன தேதியில என்ன சன்னிதானத்துக்கு வரணும்னு சொல்லி அவன் நினைச்சா தான் நம்ம போய் நிக்க முடியும். நீங்க எவ்வளவுதான் தலையில நின்று போனாலும் அவனுடைய அருள் இருந்தா தான் நீங்க முருகப்பெருமானை பார்க்கவே முடியும். அதனால தினந்தோறும் வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானை வேண்டுங்க, உன்னுடைய சன்னிதானத்துக்கு நான் வரணுப்பா, உன்னுடைய தரிசனம் பார்க்கணும் சொல்லி மனதார வேண்டுங்க. அவனே ஒரு நாளைக்கு கூப்பிடுவான், நீங்க போயிடுவீங்க. நீங்க போயிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்துட்டாலே உங்கள் தலையெழுத்து மங்களகரமா மாறிடுச்சுன்னு அர்த்தம். உங்க வேண்டுதல் அனைத்தும் விரைவில் நிறைவேறுங்கிறது ஒரு ஐதீகம். கண்டிப்பா நிறைவேறும், கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் சன்னதிக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ அதை விட பல மடங்கு உயர்வா முருகப்பெருமான் உங்களை உயர்த்தி காட்டுவாரு. ஒரு பிரமைப்பூட்டு வாழ்க்கையில உங்களை உட்கார வச்சிருவாரு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.